நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா வாங்க. அப்பா உங்களுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியுதா? உட்கார சொல்றாரு. கேளுங்க சித்தப்பா. மனோஜ், மனோஜ், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லுங்க மனோஜ். உங்க மேல வண்டியை கொண்டு இடிச்சது யாரு? எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க காரணத்தை கொண்டு வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ண மாட்டீங்க. இந்த ஆக்சிடென்ட் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. நமக்கு எங்கேயோ ஒரு எதிரி இருக்கான்.
என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு வந்ததால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே கஷ்டங்களும் துயரங்களும் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த சாபம்லாம் எப்ப நீங்குமோ? எவ்வளவு ஆச்சு? 50 ரூபாமா? இந்தாங்க. இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு உன் பொண்டாட்டி போய் பார்த்துட்டு வர சொன்னாளா? நில்லு. நீ யார பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? பாலாவோட பேச்ச கேட்டு உன்னோட உயிரை காப்பாத்த கிளம்பி போன ஒரு ஆளு உள்ள அசையாம படுத்து கிடக்குறாரு. இதுக்கப்புறம் அவரோட பணத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஜெயா, நீ முதல்ல உள்ள வா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? புருஷனுக்கு வியாதி அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கா. அந்த பணம் எல்லாம் தீர்ந்துருக்கும், கிளம்பி வந்துட்டாரு. நீ எல்லாம் ஒரு நல்ல புருஷனா இருந்திருந்தா உன் பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ணி வை. இல்லைன்னா மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம போய் சாவுடா. எதுக்காக எங்களுக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? அம்மா என்னடி நீ உள்ள போ. நீயும் உள்ள வா ஜெயா. பாரு, பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே. இந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச ஒரு பிச்சைக்காரனை வெளியே அனுப்பிட்டேன்னு சொன்னா போதும். நான் இந்த வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரனாவோ இல்ல உதவாக்கரையாவோ வரல. உங்க புருஷனுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம். ஆனா மரணத்தை நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற என்ன இப்படி அசிங்கப்படுத்த வேண்டாம். நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்து பாலாவை பத்தி நீ என்னெல்லாம் சொன்ன? அப்ப எந்த வார்த்தையும் பேசாம கட்டின பொண்டாட்டி முன்னாடி கையால் ஆகாதவனா நின்னது நீ பாலாவோட கூட பிறந்த அக்காங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். எந்த வியாதியாலையும் வீழ்த்த முடியாத அந்த பழைய வேணுகோபால இப்ப நானே எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அடைச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன். பாலா காட்டின பாசத்தாலையும் அன்பாலையும் தான் நான் இந்த அளவுக்கு நல்லவனா மாறி இருக்கேன். என்ன தற்கொலை பண்ணிக்க தூண்டி விட்டுட்டு தயவு செஞ்சு அவளை அழ வச்சிடாதீங்க. அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். இந்த ஆளோட முகத்தை பார்த்தோன்னே நீங்க கதை சாத்திருந்தீங்கன்னா இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பானா என்ன? அனுபவிங்க. சித்தப்பா சித்தப்பா நீ உள்ள போமா. நீ என்கிட்ட பேசுனதுக்காக தேவையில்லாம திட்டெல்லாம் வாங்க வேண்டாம். எங்க அம்மாவோட சுபாவம் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சித்தப்பா. இப்ப எல்லார்கிட்டயும் கோவப்படுறாங்க. உங்ககிட்ட மோசமா பேசினதுக்கு அம்மா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சித்தப்பாவுக்கு எல்லாமே தெரியும். உங்க அம்மா அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம். அம்மா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. அப்பாவையும் பாலாச்சித்தையும் சேர்த்து வச்சு ரொம்ப கேவலமா பேசுறாங்க சித்தப்பா.
பாலா சித்தியை பத்தி உங்க அம்மா தெரிஞ்சுக்க தான் போறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அம்மா பேசுறது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க வேணான்னு பாலா சித்தி கிட்ட சொல்லுங்க. ஆ, ம், அப்பா குணமாகணும்னு வேண்டிக்க சொல்லுங்க. ஆ, நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னோட அப்பா கூடிய சீக்கிரமே எந்திரிச்சு நடப்பாரு. நாங்களும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். நான் கிளம்புறேன். அவன் எதுக்காக இங்க வந்துட்டு போறான்? அவனே இங்க வச்சு பாத்துக்கணுமா என்ன? ஓ, அதுதான் உங்க ஆசையா இருக்கும் போல. உங்க நினைப்பு எல்லாமே அங்கதானே இருக்கு. ஏய் ஜெயா, நீ சொல்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாம படுத்து கிடக்குறாரு. இவர்கிட்டயா போய் இந்த மாதிரி எல்லாம் கேட்ப? அப்படின்னா நீ பதில் சொல்லுமா? வேணு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா? அவனுக்கு கிட்னி கொடுக்கறதா சொன்ன என் வீட்டுக்காரு இப்படி படுத்த படுக்க ஆயிட்டா இதுக்கப்புறம் ஆபரேஷனே நடக்காதுல்ல. அதுக்காக வருத்தப்பட்டு பேசுறதுக்காக வந்தான் போல. அவர் அதுக்காக எல்லாம் ஒண்ணும் வரல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மனோஜ் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோங்கிற விஷயம் வேணுக்கே தெரிஞ்சது. உங்களை மாதிரி மத்தவங்க எல்லாரும் ரொம்ப கோவமா பேசுனதே கிடையாது. அப்பாவை இந்த நிலைமையில பார்த்த உடனே வேணு சித்தப்பா எவ்வளவு கவலைப்பட்டாரு தெரியுமா? அந்த வருத்தத்துல 10ல 1 பங்கு கூட உங்களுக்கு இல்ல. நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும்டி. எல்லாரும் பாக்குற சமயத்துல அழுதா போதும்ல. அந்த மாதிரி நானும் இருக்கணுமா? நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன? என் புருஷ படுத்த படுக்கையா இருக்காருன்னு சத்தம் போட்டு அழுது எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்னோட வருத்தத்தை மத்தவங்க கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுமா. உனக்கு வருத்தம் இல்லைன்னு யார் இப்ப சொன்னது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது டாக்டர் என்ன சொன்னாரு? பொண்டாட்டி பாசம் காட்டினா மட்டும்தான் மனோஜால பழைய நிலைமைக்கு வர முடியும்னு. ஆனா நீ அந்த மாதிரில நடந்துக்கிறியா என்ன? என்னோட நடவடிக்கையில என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க இப்ப பாசமா இருக்கீங்களா வெறுப்பா இருக்கீங்களான்னு அப்பாவால கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதுதான் பிரச்சனையே. புரியுதாமா? அவ இதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கா. அதனாலதான் இப்படி பேசுறா. என்னோட பாசமும் அன்பு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க பாலா வர சொல்லட்டுமா? இங்க உங்களுக்கு அவளோட உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறதுனாலதான் பாலா வேணும்னே வேணுவை அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கு தானே அவன் இங்க வந்தான். இங்க பாரு ஜெயா, நீ முதல்ல சந்தேகப்படுறத நிறுத்து. பாலாக்கு ஏதோ ட்ரைனிங் இருக்குன்னு வேணு சொன்னாரு. அதுக்காக போகும்போது இங்கிருந்து யாராவது அங்க வந்து தங்குறீங்களான்னு கேக்குறதுக்காக தான் வேணு வந்தாரு. அவளுக்கு உதவி பண்ணணுங்கிற சாக்க வச்சு இங்க இருந்து ஒரு ஆள் கூட போக கூடாது. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு உறவுமே இருக்கவே கூடாது. அவ வேலைக்கு போறாளோ இல்ல போகாம இருக்காளோ இல்ல அவன் சாகுறானோ என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா நீங்க அப்பா என்னோட 2 தம்பிங்க ஒரு ரூபா கூட அவளுக்கு உதவி பண்ணவே கூடாது. ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்க மகளா இருக்க மாட்டேன். பாலா, இங்க வந்து யாரும் இருக்கல அப்படின்ற காரணத்துக்காக உன் கைக்கு கிடைச்ச வேலையை தயவு செஞ்சு நீ இல்லாம பண்ணிடாத. நீ ட்ரைனிங்க்கு போகணும் பாலா. உனக்கு வர சம்பளத்தை வச்சுதான் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணு சாப்பிடுற மருந்தை ஸ்டாப் பண்ண முடியாது. செலவுகள் இன்னும் அதிகமாகும். உனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நீ நினைச்சு நீ தப்பான முடிவுகளை எடுத்து உன் எதிர்காலத்தை தேவையில்லாம வீணடிச்சிடாத. நான் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கையில என்னால நிம்மதியாவே வாழ முடியாதுக்கா. முடியாம கிடக்குற என் புருஷனையும்
விவரமே தெரியாத 2 குழந்தைங்களை விட்டுட்டு அவ யார் கூடவோ ஊர் சுத்த போயிட்டா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு தான் நீ இத்தனை நல்லா வாழ்ந்தியா என்ன? இப்ப இங்க இருக்கிறவங்க என்னதாங்க வாட்ச் பண்றாங்க? என் வீட்டுக்காரர் ஜெயில இருந்து வர வரைக்கும் அப்படி ஒரு ஆள் வருவார்னு அப்படி ஒரு பயம் எல்லார்கிட்டயுமே இருந்தது. இப்ப என் புருஷன் நோயாளின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் பாக்குற பார்வையே மாறி போயிடுச்சு. நான் என்ன பண்றேன், எங்கெல்லாம் போறேன், இந்த மாதிரி வாட்ச் பண்றவங்க தான் இங்க அதிகம். வேணுக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு நல்ல ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது அது எல்லாமே இல்லாம போயிடும். அதுக்காக தாங்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கவனக்குறைவால என் வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதனாலதான் ட்ரைனிங்க்கு போக கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். ச்சே, பைத்தியக்காரத்தனமா நடந்துக்காத பாலா, நீ போகணும். அதுக்கு பதிலா நாங்க இங்க வந்து இருந்துக்கிறோம். என்ன உனக்கு நம்பிக்கை வரலையா என்ன? நானும் என் வீட்டுக்காரரும் இங்க ஒரு வாரத்துக்கு வந்து தங்க போறோம். அதுக்கு அத்தை சம்மதிப்பாங்களா? சம்மதிக்க வைக்கணும். அப்படி இல்லனா ஒரு வாரத்துக்கு இங்க வந்து தங்குற பிளானை ஏதாவது என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிருவாரு. பாலா, நீ ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆகணும் அப்படிங்கறது என்னோட நீண்ட நாள் ஆசை பாலா. உன் வாழ்க்கைய தைரியத்தோட முன்னோக்கி கொண்டு போறதுதான் உன்னோட வேலையே. இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப பொறுப்போட நாங்க பாத்துக்கிறோம் பாலா. அக்கா, பெரியப்பா நில்லு பெரியப்பா, ஓடாத திருட்டு பெரியப்பா, நிக்க மாட்டேன் பெரியப்பா, குடிக்காம எனக்கு விட மாட்டேன் பெரியப்பா, நில்லு. போதும் போதும், எங்க ஓடுறீங்க? போதும்டா, போதும், முடியலடா. ஐயோ, உங்களுக்கு வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு, ஓட கூட முடியல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் திருடும் போலீஸ் சொல்லலாமா? நானும் எங்க அக்காவும் போலீஸ். அப்படின்னா நானு? நீங்க திருட? நான் திருடனா? கொஞ்சம் மெதுவா தான் பேசுறது. யாராவது கேட்டாங்கன்னா குழந்தைங்க பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. பெரியப்பா, உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி, அதனாலதான் உங்களை திருடனா இருக்க சொன்னோம். அதெல்லாம் இல்ல, பெரியப்பா கிட்ட ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. ஏய், இப்போ இப்ப குரங்கு மாதிரி இருக்கீங்க. அட போட கிறுக்கு பையல. டேய், நான் யூனிஃபார்ம் போட்டு போனேன்னா உண்மையான போலீஸே என்னை பார்த்து பயந்துருவாங்க. பாத்தியா, ரஜினி, கமல், சியான், விக்ரம் இவங்கெல்லாம் என் பக்கத்துல கூட வர முடியாது. அது சரிதான், உங்களுக்கு அறிவு இல்லைனாலும் நல்ல லுக் இருக்கு. டேய், ஏண்டா, இந்த போலீஸ்க்கெல்லாம் ஒரு அறிவு தான் இருக்கு, ஆனா எனக்கு 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு எல்லாம் இருக்கு. சின்ன வயசுல நான் போலீஸ்ல தான் சேரலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த போராட்டம் கலவரம் எல்லாம் நடக்கும்போது ஜனங்க கல்லெடுத்து எறிவாங்கல்ல, அதனாலதான் இந்த டிபார்ட்மெண்ட்டே வேண்டான்னு விட்டுட்டேன். இந்த வெட்டி பேச்சு தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேலை தெரியுமா பெரியப்பா? இங்க பாரு, எனக்கு பிடிச்ச ஒரு வேலை அந்த மாதிரி கிடைக்கணும்ல. பெரியப்பா, உங்களுக்கு பிடிச்ச வேலை எது? நான் இப்ப பாக்குற வேலை தான் எனக்கு பிடிச்ச வேலை. ஆனா பெரியப்பா, நீங்க இப்ப என்ன வேலை பாக்குறீங்க? அப்படியே சும்மா இருக்கணும், நல்லா தூங்கணும், வயிறு முட்டை சாப்பிடணும். ஆஹா, இதெல்லாம் நினைக்கும் போதே எவ்வளவு சுகமா இருக்கு. நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாகு, உனக்கு அப்ப டீட்டெயிலா நான் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களோட திருட்டுத்தனத்தெல்லாம் இவனுக்கு சொல்லி தராதீங்க. இவன் எந்த தப்பும் பண்ணிடாம இருக்க, நான் எப்பவும் இவன் கூட தான் இருப்பேன். ஓ அப்படியா? எங்க குடும்ப பாரம்பரியத்தை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தலைமுறையிலையும் எல்லாருமே பெரிய ஆளுங்களா இருந்தாங்க. எங்களோட மூத்த மாமா மிகப்பெரிய ரவுடியா இருந்தாரு. கடைசியில ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து சரக்குல விஷத்தை ஊத்தி கொடுத்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களோட தலைமுறை, அதுல உங்க அப்பா இருக்கானே, அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. இப்ப அவன் டெம்பரரியா கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கான். இனி அடுத்த ஜெனரேஷன் நீங்க தான். அதுல ஒரே ஒரு ஆம்பளை யாருன்னா அது இவன் தான், சிங்க குட்டி. வருங்காலத்துல எல்லாரையும் பிரிச்சு மேய்ஞ்சு வருங்காலத்துல இவன் ஒரு பெரிய ஜித்தனா வருவாங்கிறது இவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ மட்டும் என்னோட பேச்சை கேட்டுட்டு அமைதியா இருந்தா போதும். ராக்கி பாயை கண்டு பயப்படுற மாதிரி உன் பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு உன்னை நான் ஆளாக்கி காட்டேன்டா.
சார் இல்ல சார், இதுக்கப்புறமா நான் திருட மாட்டேன். ஒரு நல்ல பையனா இனிமே நான் இருப்பேன் சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் ஐயா சார் சார் விட்டுருங்க சார். சார் அப்பா, சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் ஆபீசர் சார் விட்டுருங்க சார். சார் வேண்டாம் சார், போதும் சார், விட்டுருங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். ஐயோ ஐயோ சார், அடி தாக்க முடியல சார். சார் இனிமே நான் திருந்தி வாழ்றேன் சார். என்ன விட்டுருங்க சார். உங்ககிட்ட அடி வாங்க முடியலையே சார். சார் நான் ஒரு அப்பாவி சார். என்ன அடிக்காதீங்க சார், என்னால வழி தாக்க முடியல சார். தயவு செஞ்சு இனிமேல் என்ன அடிக்காதீங்க சார். நான் உங்க பேச்செல்லாம் கேட்கறேன் சார். இனிமேல் நான் திருட மாட்டேன் சார். உங்க பேச்சை கேட்டு நான் அமைதியா இருக்கேன் சார். நான் சொன்னா கேளுங்க சார், என்ன நம்புங்க சார். வேண்டாம் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன் சார். என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க சார். அடி தாக்க முடியல சார். போதும் சார், போதும் சார், என்ன விட்டுருங்க சார். என்ன அடிக்காதீங்க சார், ரொம்ப வலிக்குது சார். என்ன விட்டுருங்க. டேய் வினு தம்பி, நீ அதுக்குள்ள வேணுமா மாறிட்டியாடா? என்னது? இது என்னடா பெரிய மாயமா இருக்கு? ஓ ஓ நீ நீ ஐயோ 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 சே. டேய் வேணு, அம்மா நீ இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? டேய் உன்னை பாக்குறதுக்காக மட்டும்தான் நானும் அனிலாவும் இங்க வந்திருக்கோம். எதுக்கு? நாங்க அங்க வந்தப்போ அம்மா பேச்ச கேட்கிற பையனா தானே இருந்தீங்க. நாங்க இப்போ 3வது மனுஷங்களாச்சு. டேய் இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. உன் மேல வச்சிருக்கிற அதிக பாசத்தாலதான் உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்படியே அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றேன். ஏண்டா உனக்கு தெரியாதா, அம்மாவை நம்பி தானே எங்க பொழப்பே ஓடுது. ஒரு தேவைக்காக உதவின்னு கேட்டு வந்தப்போ எங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல. அதுக்காக தானே நாங்க இங்க வந்திருக்கோம். பாலா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டியா? சொல்லாம இருக்க முடியுமா என்ன? எங்களை மாதிரி பொண்ணுங்க மனசுல சஸ்பென்ஸ் ஆன எந்த விஷயத்தையும் வச்சுக்க முடியாது. உங்க எல்லாரையும் பொண்ணுங்க அப்படின்னு சும்மா சொல்லல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் பொண்ணுங்களே ஆண்டாலும் உங்களோட இந்த குணம் மட்டும் மாறவே மாறாது. ஆமா, சில சுபாவங்கள்ல மாற்றம் வராததுனாலதான் சில ஆம்பளைங்களை நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கோம். சில ஆம்பளைங்களா? அது சரி. அப்ப என்ன தவிர உனக்கு வேற ஆம்பளைகளையும் தெரியும். என்னங்க, பொண்ணு வேற இங்க இருக்கா? இல்லனா இதுக்கான பதில நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன். நான் ட்ரைனிங்க்கு போகும்போது அனிலக்காவும் சதீஷ் மாமாவும் ஒரு வாரத்துக்கு இங்க இருக்கிறதா சொல்லிருக்காங்க. உனக்கு இனிமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் மேல வரணும்னா பாலாவுக்கு அந்த வேலை கிடைச்சே ஆகணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.